இப்பெல்லாம் ஞானிகள் எல்லாம் பாருங்க சொந்த வீட்டில் இருக்கிறார்கள். நீங்க எல்லோரும் பாருங்க உலகத்தில் வாடகை வீடு. அப்ப ஞானிகள் பாருங்க சொந்த வீட்டாகி ஆன்மாவோட இருக்கும் போது அமைதியா இருக்கிறார்கள். அவங்க புல்லுக்குள்ள இருந்தாலும் அமைதி, அவங்க நிஜத்தன்மை. பெரிய மாளிகை வீட்டில் இருந்தாலும் அமைதி. அதனால் தான் அலெக்சாண்டர் இமயம் முதல் குமரி வரை வெற்றி அடைஞ்சாலும் தன்னுடைய செயலை தனக்கு பிறகு அடுத்த வாரிசு யார் இந்த ஆட்சியை நடத்துகிற முடிவெடுக்காத பட்சத்தில் ஒரு புல்லுக்குள்ள அமைதியா இருக்கிற தாய் வீடாகிய ஆன்மாவோட இருக்கிற ஒரு சத்குருட்ட போறார். அவர் புல்லுக்குள்ள இருந்தாலும் அமைதி, மாளிகை வீட்டில் இருந்தால் அமைதி. ஏன்னா அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். இப்போ நான் சொந்த வீட்டில் இருக்கேன், என்னை யாரும் அழிக்கலாம். நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் தான் அழிக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாம் எங்கே இருக்கோம்? ஆழ்மன அமைதியாக இருந்த நாங்கள் சின்ன பிள்ளையில குழந்தையும் தெய்வமும் குணத்தால் தெய்வத்தன்மை அப்படி இருந்த நாங்கள் வெளிய உலகத்துக்குள்ள வந்து மாட்டுப்பட்டுதான். இப்போ எப்பவும் எங்களோட உயிர் போகும். நாங்கள் எப்போ பாருங்க என்ன ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு நிரந்தரமான பாதுகாப்பு கொடுக்குற இடம் தான் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள்.